வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24/4/2024 டியருடைய 1 மணி ட்ரா தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும், அது போக நம்ம ப்ளஸ்ஸு நம்ம வந்து நேற்று கொடுத்ததில் 6 மணிக்கு கொடுத்ததில் நமக்கு என்ன மாதிரி பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம்னா சி போர்டு கண்டிப்பாக நமக்கு 9 நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம என்ன எதிர் சொன்னோம்னா 2ஆம் நம்பர் ப்ளஸ் இந்த ஆட்டத்தில் உண்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்த நம்பர் வந்து 244 249 அப்படிங்கிற நம்பர் ஆடிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு 9 நம்பர் தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே 9 நம்பர் தான் நமக்கு வந்துச்சு. சரிங்களா? அது போக நம்ம ப்ளஸ் எப்போ கொடுத்தாலும் 2 நம்பர் இருக்கும், மிஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி இருந்துச்சு தவிர மற்றபடி நம்ம கொடுத்த நம்பர் அழகாக போட்டிருந்தீங்கன்னா சி போர்டில் ஒரு நம்பரில் வந்திருக்கும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதை தனியாக கொடுத்துருந்தோம், பிரித்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வின்னிங் ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருப்போம். கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரிங்களா? நம்ம 3 நம்பர் மட்டுமே கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களால் வின்னிங் எடுக்கிறதுக்கு முடியும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எதாவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 399 அப்படிங்கிற அந்த ப்ளே பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 799ங்கிற ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சிம்பிளாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக என்ன மாதிரி நம்பர்கள் வருதுங்கிறது நம்ம தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்துறக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நமக்கு 2 ஃபார்மேட் வராதனால தான் நமக்கு அப்படி வருது. சரிங்களா? 2 ஃபார்மேட்டு கணக்கு கொடுத்ததுனால தான் நமக்கு கண்டிப்பாக வருது. இதில் ஒரு மாதிரி ஃபார்மேட்டை பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24/4/2024 வந்து டியர் தான் பார்க்க போகிறோம். அது 1 மணி ஷோக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது, வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஆடியிருந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் வந்து 146. சரிங்களா? இதில் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு, அருமையான வின்னிங். அதே மாதிரி 270 இதில் வந்து நம்ம ஏபி 2 நம்பருமே அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு அழகாக பாஸ் பண்ணியிருந்தோம். ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்தோம், 2ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு எக்ஸாக்டாக நம்பர் கொடுக்கல. ஆனால் சி போர்டு ஸ்ட்ராங்காகவே 9 நம்பர் கொடுத்தோம், அது அருமையான வின்னிங் வந்துச்சு. சரிங்களா? எல்லா ட்ராவலையும் நம்ம வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், கொடுக்காமலாம் இல்லை. சரிங்களா? ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நம்பர் வருதா, 3 நம்பர் வச்சு எப்படி காசு பண்ணலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது. நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு எப்படி வின்னிங் கொடுக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியமாக படுறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக எப்படியாச்சும் வின்னிங் எடுத்து கொடுத்துடணும், அதுதான் என்னுடைய கான்செப்டாக தான். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து காசுக்காக வந்து இதை செய்யவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம், அவங்களுடைய மனசு குளிர்ந்தால் நமக்கு நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. இது உண்மையில் ஃபேக்டாக தான், உண்மையான விஷயம். நான் இன்னும் உங்களை வந்து ஐஸ் வைக்கிற அப்படின்னு நினைக்க வேணாம். உண்மையான ஃபேக்ட் என்னங்கிறது, மக்கள் சப்போர்ட் இருந்தால் என்றைக்குமே ராஜாவாக இருக்கலாம், இல்லைங்களா? இல்லைன்னா இருக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் நான் கண்டிப்பாக உறுதி பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நல்ல வின்னிங்கை கொடுப்பேன். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல வின்னிங்கை நம்ம எடுப்போம். ஏன்னா வந்து எனக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து இது சேனலுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ போடவே கிடையாது. உண்மையிலுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச கேம், எனக்கு ரொம்ப ஆம்பிஷன், என்னுடைய ஆம்பிஷன் வந்து இந்த மாதிரி கேம் விளையாடுறது ரொம்பவுமே ஆம்பிஷன். அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம ஆடி பழகியிருக்கிறோம். இது வந்து நமக்கு கொஞ்சம் பழக்கமாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம வந்து என்ன விஷயமா என்ஜாய்மெண்ட்டுக்காக விளையாடுறோம், அவ்வளோதான். சரிங்களா? நமக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரி இது ஒரு பழக்கம், அவ்வளோதான். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் நான், கண்டிப்பாக நமக்கு நல்ல வின்னிங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது நமக்கு பிடிச்சமான கேம். அதனால் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வேலை செய்கிற காலத்துலேருந்து இது நம்ம விளையாண்டுகிட்டே இருக்கிறோம். அதனால் நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, தனிப்பட்ட படம் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வின்னிங் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டியரை பொறுத்த வரைக்கும், டியரில் வந்து நம்ம ஆரம்பத்தில் டியர் விளையாண்டுருக்கிறோம், இல்லைலாம் சொல்லலை. டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எப்போயுமே எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எப்படி வரும் அப்படின்னா, டியராகட்டும், லக்கி வின் லாட் ஆகட்டும், அதே மாதிரி வந்து எந்தெந்த ட்ராலாம் வந்து உங்களுக்கு 4 ட்ரா 3 ட்ரா ஆடுறாங்களோ எல்லாமே வந்து ஒரு சில நம்பர்கள் வந்து எப்படி வரும்னா வச்ச நம்பரே தான் வரும். 4 ட்ரா ஒரு மாதிரி வரும், 1 ட்ரா மாறி வரும். இப்போ வந்து 8 ட்ராலாம் இருக்கிற இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, வந்து 1 மணிக்கு ஆடுவாங்க, 2 மணிக்கு ஆடுவாங்க, 3 மணிக்கு ஆடுவாங்க, 4 மணிக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஜாக்பாட்டே பார்த்திங்கன்னா 4 ட்ரா ஒரு மாதிரி வரும், 4வது ட்ராவுக்கு மேலே ஒரு மாறி வந்துடும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ராவும் நமக்கு மாறிட்டே இருக்கும், மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அதை பார்த்தாலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து எனக்கு 9 நம்பருக்குமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. எதனால் எனக்கு திரும்ப 9 நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 9 நம்பரை பேச வச்சு நாளைக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சி போர்டில் 9 நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கணக்கு வச்சு நாளைக்கு மறுபடியும் வந்து ஒரு 9 நம்பர் வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரிங்களா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்ம வின்னிங் கொடுக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக வின்னிங் வரும். ஏன்னா சூட்டோட சூடாக எடுக்கிறோம்ல. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 270 அதுக்கடுத்து நம்ம என்ன 249 சரிங்களா. இந்த 2 நம்பரையும் பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது 2 நம்பர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்றைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கேஎல்லையும் 2ஆம் நம்பர் தான். அதுக்கப்புறம் டிஆர்லேயும் 2ஆம் நம்பர், இதுலேயும் 2ஆம் நம்பர் தான். 2 நம்பருமே ஒரே மாதிரி ஆடிக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த ட்ராவும், அதாவது கேஎல் மாதிரியே தான் இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகி வரும் பாருங்கள். அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர். எதனால் 3ஆம் நம்பர் வருதுன்னா 2க்கு 3 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். கணக்கில் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் மேலே சும்மா ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. 3ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக ஆடுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக 3ஆம் நம்பர் கொண்டு வருவாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எதனால் நாங்கள் 4ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு 4ஆம் நம்பரே கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏன்னா கேட்டிங்கன்னா டிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர்னு வச்ச நம்பரே வச்சுக்கிட்டு இருப்பாங்க திரும்ப நமக்கு எப்படி 9ஆம் நம்பர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்களே 9ஆம் நம்பர் ஃபுல்லாக சி போர்டில் வந்து 4 ட்ராவும் தான் வச்சாங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பர் இந்த போன ட்ரா வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பர் வச்சாங்க இல்லையா. அங்கே வச்சாங்க 3 ட்ராவை நமக்கு 6ஆம் நம்பர் வச்சு தட்டுனாங்க. அது மாதிரி ஒரு நம்பர் வச்சாங்கன்னா திரும்ப வச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் நம்பர் வச்சுருக்காங்க இல்லையா. 2ஆம் நம்பர் மேலே ஏ போல் வச்சாங்க, மறுபடியும் இப்போ வெளியே வச்சுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி தான் மறுபடியும் நாளைக்கும் அதே மாதிரி 4ஆம் நம்பர் எடுத்து பி போலி வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 4ஆம் நம்பர் திரும்ப வந்து நமக்கு பி போல்டே கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க கொடுக்குறீங்க 6ஆம் நம்பர் அப்படின்னா 4க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா. 4ஆம் நம்பர் வந்தாலே மேட்ச் ஆகி 6ஆம் நம்பரும் கட்டாயமாக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள். 4, 6 அப்படிங்கிற இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு பி போர்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தா ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம வந்து ஏன் கொடுக்குறோன்னா நம்ம வந்து 3 ட்ராவுக்கு ஒட்டுக்க நம்ம வீடியோ போட்டோம்னா தான் நமக்கு மாறிடும். ஆனால் நம்ம ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா வீடியோ போடுறதுனால நமக்கு மாறவே மாறாது. எக்ஸாக்டாக அதே நம்பர் தான் வரும் சரிங்களா. நீங்கள் 3 ட்ரா வந்து 3 ட்ரா ஒட்டுக்க வீடியோ போட்டப்போ நான் பார்த்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு செட் ஆகவே இல்லை. ரொம்பவுமே ரிஸ்க்கு. செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போகுது. ஏன்னா ஒவ்வொரு நம்பர் கஷ்டமாக வந்து போட முடியாது. அதனால் இப்படி ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்ம போடும்போது உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகும். ஈஸியாக வந்து நம்பரு அடுத்தடுத்து வின்னிங் வந்துடும் நமக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா நம்ம சொல்கிற 227லேருந்து 246க்கு நம்ம இருக்கிறோம் அவ்வளோதான். இந்த 2 நம்பர் வச்சு அடுத்த நம்பர் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுதுன்னா இந்த 8 மணி ரிசல்ட்டையும் அதே 8 மணி ரிசல்ட்டையும் வச்சு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு நம்பர் மேட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஈஸியாக செட் ஆகிரும். டக்குன்னு 2 நம்பர் வந்துடும். லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பராவது நமக்கு பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போர்டில் வந்து நமக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா தெரிஞ்ச 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9க்கு 1 அப்படின்னு வரும் இல்லையா. 9ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வந்து செட் ஆயிரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்து வருதா அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. 2ஆம் நம்பருக்கான சான்ஸும் நிறையாவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு ஆல் போர்டில் நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்களில் எனக்கு ஆல் போர்டு வந்து எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ஆல் போர்டில் எனக்கு வந்து சி போர்டில் வந்து எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் நமக்கு வந்துடும். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி எனக்கு ஒரு 9ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது சரிங்களா. ஏங்க நீங்கள் 2 நம்பர் கொடுக்குறீங்கன்னா 4ஆம் நம்பரும் நாளைக்கு கணக்கில் வருது. 9ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் 1ஆம் நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.